உலக தேங்காய் தின திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் இன்று துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியம் கோட்டப்பட்டி கிராமம் அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையத்தில் உலக தேங்காய் தினத்தையொட்டி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி பண்ணை, ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு, அதியமான் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அகில இந்திய வானொலி நிலையம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பாலாறு வேளாண்மை கல்லூரி, தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம், ஈசா காவேரி குரல் மற்றும் அரசம்பட்டி உதவும் கரங்கள் இணைந்து நடத்திய உலக தேங்காய் தின திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் இன்று துவக்கி வைத்து உரையாற்றினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தது: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2ஆம் நாளை உலக தென்னை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று தென்னை தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மூலிகை செடிகள், இயற்கை வேளாண்மை குறித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சி விவசாய பெருமக்கள், பொதுமக்கள் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். தென்னை என்றால் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகள் இருக்கும் நிலையில் அரசம்பட்டி தென்னை தமிழ்நாட்டில் மிக அதிகம் தேவையான பொருளாக உள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தென்னை நாற்றுகள் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் உள்ள விவசாய பெருமக்கள் விரும்பி வாங்கி சென்று நடவு செய்கிறார்கள். உலகிற்கே பறைசாற்றும் பணியாக மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்களும் மாவட்ட நிர்வாகத்தோடு கைகோர்த்து செயல்பட்டால் இதற்கு உண்டான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். தென்னை மற்றும் தென்னை பொருட்கள் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து உலகளாவிய பிரம்மாண்டமாக கொண்டு செல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அதேபோல பனைமரம் என்றால் திருநெல்வேலி, ராமநாதபுரம் என்று இருக்கும் நிலையில் நமது மாவட்டத்தில் உள்ள மத்தூரில் அதிக பனைமரம் உள்ளது. தற்பொழுது வருடத்திற்கு 6 லட்சம் பனை விதை வைத்து பனைமரங்கள் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 3-4 லட்சம் பனை விதைகள் இருப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பனை பொருட்கள் மூலம் மதிப்பு கூட்ட பொருட்களை உற்பத்தி செய்யலாம். தற்பொழுது ஒசூரில் உள்ள பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ஒரு வருடத்திற்கு 12 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் நர்சரி அமைக்கும் பணிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதற்கான நிலம் சமன் மற்றும் பெட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற உலக தென்னை நாள் விழாவில் தென்னைக்குள் பல அடுக்கு விவசாயம், தெனையும் நமக்கு ஒரு அன்னையே உள்ளிட்ட தலைப்புகளில் கருத்தரங்கு நடைபெற்றது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உலக தேங்காய் தினத்தையொட்டி அமைக்கப்பட்ட தென்னை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மூலிகை செடிகள், இயற்கை வேளாண்மை கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் கோபால், பையூர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் அனிஷா ராணி, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் இந்திரா, செயின்ட் பீட்டர் நகர்நிலை பல்கலைக்கழகம் அதியமான் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய செயலாளர் டாக்டர் இலாசியா தம்பிதுரை, அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் மற்றும் தென்னை உற்பத்தி ஆராய்ச்சியாளர்கள் கெனடி, முன்னாள் வேளாண்மை இயக்குனர் பச்சையப்பன், வட்டாட்சியர் சத்யா மற்றும் தென்னை விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.